everyone, this is Samya from Book Feast channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு poem which is titled Dad and the Cat in the Tree. இது எழுதிருக்கிறது யாருன்னு பார்த்தா Kit Wright. ஸோ இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி தான் மூவ் ஆன் ஆகுது. ஒரு ட்ரீல வந்து ஒரு கேட் உட்காந்துருக்கு. அந்த கேட்டை ட்ரீயை விட்டு கீழே இறங்கி சேஃபாக கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு டேட் என்னென்னலாம் பண்ணுறாரு அப்படின்றத தான் வந்து இன்றைக்கி நம்ம இந்த போயமில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் போஸ்ட் ஏதாவது டவுட் இருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது ஒர்க்ஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வில் ஸ்டார்ட். This morning a cat got stuck in our tree. Dad said, right, just leave it to me. ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து என்ன ஆகுதா, இந்த போயட்டோடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரீயில் வந்து ஒரு கேட் போய் மாட்டிக்குதான். ஸ்டக் அப்படின்னா மாட்டிக்கிறது. டேட் வந்து என்ன சொல்கிறாரா, ரைட், ஜஸ்ட் லீவ் இட் டு மீ, பரவாயில்ல இதை நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட விட்டுருங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாராம். The tree was wobbly, the tree was tall. Mom said, for goodness sake, don't fall. வார்ம்லி அப்படின்னா வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது, ஸ்டெடியாக ஒரு விஷயத்த வந்து செய்ய முடியாமல் இருக்கிறது. இந்த ட்ரீ வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கான் அண்ட் ரொம்ப பெரிய ட்ரீயாகவும் இருக்கான். அதில் இவங்க அம்மா என்ன சொல்கிறாங்களா, ஃபார் குட்னஸ் சேக் டோன்ட் ஃபால், தயவு செய்து கீழே விழுந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. ஃபால், ஸ்காஃப்ட் டேட், அ கிளைம்பர் லைக் மீ, சைல்ட்ஸ் ப்ளே திஸ் இஸ், யூ வெயிட் அண்ட் சி. ஸோ இவர் என்ன சொல்கிறார், ஃபால், நான் விழுந்துருவேன், நான் என்ன பார்த்தா என்ன அப்படியே தெரியுது. இவரே வந்து ஒரு பெஸ்ட்டு கிளைம்பர்னு சொல்கிறாரு. ஸோ கிளைம்பர் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை படர்ந்து அது மூலயமா வாடுறது. ஸோ நான் ஒரு கிளைம்பரை மாதிரி என்ன போய் இப்படி நினைக்கிறேன், இது ஒரு சின்ன புள்ளத்தனமான விளையாட்டு, இது வெயிட் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்றத பாரு அப்படின்னு சொல்கிறாரு. He got out the ladder from the garden shed. It slipped. He landed in the flower bed. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, கார்டனுடைய ஷெட்டில் இருந்து லேடர் எடுத்துகிட்டு வர்றாரு. லேடர் அப்படின்னா ஏணி எடுத்துகிட்டு வந்து அந்த ஏணியை மரத்தில் வச்சு மேலே ஏறுறதுக்கு போகிறாரு. கால் ஸ்லிப் ஆகிடுது. ஸ்லிப் ஆனோடனே எங்கே வந்து விழுறாரு அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளார் பெட்டில் வந்து விழுந்துடுறாரு. அதாவது ஃப்ளார் பெட் அப்படின்னா வந்து புல்வெளி, பூக்கள் பூத்து இருக்கக்கூடிய புல்வெளியில் வந்து விழுந்துடுறாரு. நெவர் மைண்ட் செட் டேட் ப்ரஷிங் தி டர்ட் ஆஃப் ஹிஸ் ஹேர் அண்ட் ஹிஸ் ஃபேஸ் அண்ட் ஹிஸ் ட்ரவுசர்ஸ் அண்ட் ஹிஸ் ஷர்ட்ஸ். ஸோ இவங்க அப்பா என்ன சொல்கிறார், நெவர் மைண்ட், நான் விழுந்ததெல்லாம் கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே இருக்கக்கூடிய டர்ட்டு அந்த குப்பை அதெல்லாம் தட்டி விடுறாரு. அவர் ஹேரில் இருக்குது, ஃபேஸில் இருக்குது, ட்ரவுசர்ஸில் அண்ட் இவருடைய ஷர்ட்டில் இருக்குது, அதெல்லாம் தட்டி விட்டுட்டு ஏஞ்ச் நின்று சொல்கிறாரு. வில் ட்ரை பிளான் பி, ஸ்டாண்ட் அவுட் ஆஃப் தி வே, மம் செட் டோன்ட் ஃபால் அகேன், ஓகே. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறாரு, பிளான் ஏ நமக்கு ஃப்ளாப் ஆகிடுச்சு, பிளான் ஏ இது லேடர் போட்டு ஏறுறது, பிளான் ஏ வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு, நம்ம பிளான் பியை வந்து யூஸ் பண்ணலாம், நீ என் வழியை விட்டு கொஞ்சம் தள்ளி நில்லு அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, டோன்ட் ஃபால் அகேன், திருப்பி கீழே விழுந்துடாதீங்க புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபால் அகேன் செட் டாட், ஃபன்னி ஜோக், தென் ஹி ஸ்வங் ஹிம்செல்ஃப் அப் ஆன் தி பிரான்ச், இட் ப்ரோக். திருப்பி நான் கீழே விழுந்துருவேனா, என்ன இப்படி ஒரு காமெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி மேலே அந்த கிளையை பிடிச்சி மேலே ஜம்ப் பண்ணி ஒரு ஸ்விங், ஒரு ஊஞ்சல் எப்படி ஆடுமோ அந்த மாதிரி ஆடிட்டுருக்காரு. இவர் பேலன்ஸ் பண்ண முடியாமல், அந்த ட்ரீ வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க அன்ஸ்டேபிள்னு, அதில் இருக்கக்கூடிய பிரான்ச் வந்து உடஞ்சிருது. டேட் லேண்டட் வேலோப் பேக் ஆன் தி டெக். மம் செட் ஸ்டாப் இட், யூல் பிரேக் யுவர் நெக். ஸோ இப்போ டேட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு வேலப்பில் போய் லேண்ட் ஆகிடுறாரு. ஸோ வேலப் அப்படின்னா வந்து ஒரு ஹார்ட் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை வந்து லிட்ரலாக ஒரு விஷயம் வந்து கீழே விழுந்து அடிப்படக்கூடிய சர்ஃபேஸ் மாதிரி இருக்குல்லையா, அது ஒரு டெக்கில் போய் விழுந்துடுறாரு. இவருக்கு பயங்கரமாக அடிப்படுற நிலைமைக்கு ஆடுது. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் செய்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கள், உங்களோட நெக் வந்து உடஞ்சிட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரபிஷ் செட் டேட், நவ் வில் ட்ரை பிளான் சி, ஈஸி ஆஸ் விங்கிங் டு பி அ கிளைம்பர் லைக் மீ. ரபிஷ் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க, ஒரு நம்பிக்கை இல்லாமல். நான் வில் ட்ரை பிளான் சி, பிளான் ஏ ஃப்ளாப் ஆகிடுச்சு, பி ஃப்ளாப் ஆகிடுச்சு, நம்ம இப்போ சியை ட்ரை பண்ணலாம், ரொம்ப ஈஸியான வேலை, அதுவும் என்ன மாதிரி ஒரு கிளைம்பருக்கு ரொம்பவே ஈஸியான வேலை அப்படின்னு சொல்கிறாரு. தென் ஹி கிளைம்ட் அப் ஹை ஆன் தி கார்டன் வால். கெஸ் வாட், ஹி டிட்ன்ட் ஃபால். ஸோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா அவருடைய லேடரை யூஸ் பண்ணி பண்ணார், ஃப்ளாப் ஆகிடுச்சு. செகண்ட் மரத்தில் தாவி பார்த்தார், அதுவும் ஃப்ளாப் ஆகிடுச்சு. நவ் ஹீஸ் கிளைம்பிங் அப் ஹை, அந்த மரத்தில் இன்னும் ஹையாக ஏறி, அதுவும் எது மூலிமா ஏறுறாருன்னா கார்டன் வாலில் ஏறி மரத்தில் ஏறுறாரு, டேரெக்டாக மரத்தில் ஏறல. கெஸ் வாட், ஹி டிட் நாட் ஃபால். இப்போ மரத்தில் வந்து கார்டன் வால் மூலிமா ஏறிட்டார், கீழே விழலை. ஏன் விழலை, யாருக்கா எதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. He gave a great leap and he landed flat in the crook of the tree trunk, right on the cat. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மரத்தில் கிரவுண்ட் இருக்கு இல்லையா, ஸோ கிரவுண்டில் இருந்து அந்த பெரிய வாலில் ஏறி, கார்டன் வாலில் ஏறி மரத்துக்கு ஒரு பெரிய ஜம்ப் பண்ணுறாரு. ஜம்ப் பண்ணி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் லேண்ட் ஆகிட்டார். அதாவது ஃப்ளாட் சர்ஃபேஸ் இங்கே என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா க்ரூக் ஆஃப் தி ட்ரீ ட்ரங்க்,
அந்த ட்ரீ ட்ரங்க்கில் வந்து ஃப்ளாட் ஆகிட்டார். ஆனால் அவர் போய் உட்கார்ந்த இடம் எந்த இடமா, இதுக்கு முன்னாடி அந்த கேட் உட்காந்துட்டு இருந்த இடமா, ரைட் ஆன் தி கேட். ஸோ இந்த கேட் மேலே உட்கார நிலைமைக்கு போயிட்டார். தி கேட் கேவ் அ yell and sprang to the ground, pleased as punch to be safe and sound. இந்த கேட்டுக்கு உடனே பயமாயிடுச்சு, நம்ம மேலே உட்காந்து நம்ம என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு எல், ஒரு கத்தி ஒரு தாவிடுது. அண்ட் sprang to the ground, திருப்பி கிரவுண்டுக்கே வந்து கீழே தாவிடுது. pleased as punch to be safe and sound, எப்பா நம்ம எப்படியோ சேஃபாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் ரியாக்ஷன் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுது. ஸோ இட்ஸ் ஸ்மைலிங் அண்ட் ஸ்மிக்கிங், smug as can be, but poor old dad still. ஸோ அது வந்து ரொம்ப ஸ்மைலிங்காக ஒரு ஸ்னக்கியான ஒரு ஃபேஸோடு போயிடுது அங்கேருந்து. ஆனால் புவர் டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டேட் என்ன பண்ணாராம், மரம் ட்ரங்க்கில் ஏறி உட்காந்துட்ருக்காரு. ஆடெல்லாம் அசையில் அப்படியே தான் இருக்கார். ஏன்? வில் see next stanza. ஸ்டக் அப் தி ட்ரீ, ஏன்னா இப்போது வந்து ட்ரீயில் அவர் மாட்டிக்கிட்டாரு. இதுக்கு முன்னாடி கேட் மாட்டிகிட்டு இருந்துச்சுன்னு காப்பாற்ற போனார். இப்போ இவர் குதிச்ச ஃபோர்ஸில் அவர் மாட்டிக்கிட்டாரு. ஸோ இதோட இந்த பாயிண்ட் முடியுது. உங்களுக்கு வேறு ஏதாவது ஒர்க்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.